என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஓ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓரமாக்கி விடும் ஆரஸ்பதிக்கு. என்னங்க என்ன பேலன்ஸ் 3 டியூ கட்டணும். 3 டியூ கட்டணும். போய் கொடு, காசு கொடு. காசு என்ன பையில வச்சுக்கிறோம்? காசு நான் பையில வச்சுக்கிறோம். இருந்தா தர மாட்டோமா? இது அன்னைக்கு வாங்கும்போது தெரியுமில்ல. ஓ இருந்தா கட்டுவோமா கட்ட மாட்டோமா? வாங்கும்போது தெரியணும். இது என்ன வர மாதிரி பேசுற? என்கிட்ட இல்லைங்க. நான் சண்டைக்கெல்லாம் வரல, சத்தம் போடல. என்கிட்ட இருந்தா கட்டுவோம்ல. சரி, உங்கள்கிட்ட இருந்தது நீ எனக்கு கொடுத்தீங்க. சரி, என்கிட்ட இருக்கும்போது நான் கட்ட முடியும். நான் அங்க என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றேன்னா நீங்க சொல்லிக்க வேண்டியதான். என்ன சொல்லணும்? அவர் வந்து பணம் வந்ததும் கட்டுவாருன்னு சொல்லுங்க. பணம் வந்ததும் கட்டுவாருன்னு நீ அப்படிதான் கைது போட்டு கொடுத்தீங்களா? ஏங்க என்னங்க சும்மா டார்ச்சர் பண்றீங்க? காலைல 100 போன் அடிக்கிறீங்க. உங்க 100 போன் அட்டன் பண்றதுக்காக நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். வாங்கினதானே கேக்குறோம். சும்மா மட்டும் வந்து நான் வந்து கடன் கட்டினாங்க. ஒரு பேங்காரலும் போன் மேல போன் வாங்குறேன். அந்த லோன் தரேன், இந்த லோன் தரேன், இந்த லோன் தரேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வாங்குற. நீ ஏன் கொடுக்குறீங்க? என்கிட்ட இல்ல, வாங்கினதால இல்லாதனால வாங்கினேன். உங்கள்ட்ட இருக்குல்ல, உங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குல்ல, இருக்கு. உங்க கம்பெனி பேங்க்ல தான் சொல்றேன். சேலரி வேலை செய்யறோமா, அவங்க சொல்றத அவங்கள்ட்ட வந்து சொல்றோம். அப்ப நான் சொல்றது அங்க போய் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்கன்னு வசூல் பண்ணிட்டீங்களா? சரி, நான் சொல்றது அங்க சொல்ல வேண்டிய. எதுக்கு 3 டியூ மட்டும் பெட்டி வரும்போது கட்டலான் இருந்தா வரல, வந்ததும் கட்டுவோம். எப்போ வந்து நீங்க கொடுத்த பணத்துல போட்ட முதல்ல இன்னும் 3 வருஷம் போனாதான் காசு எடுக்க முடியும். எங்க சொன்னாலும் வரணுமா? நீ காட்டுக்கு நீங்க வரீங்க, கடைக்கு எனக்கு பணம் வந்து நீங்க வர வேணாங்க. பணம் வந்த உடனே நானும் வந்து பேங்க்ல கட்டுறேன். நீ இன்னும் எனக்கு காசு வேணும். அங்கே இருந்து காசுலாம் கிடையாதுங்க, வரும்போது தான் கட்ட முடியும். இருந்து வாங்கிக்கிறேன் சார். நான் சொல்றத கேளுங்க, பேசணும். போங்க, நான் வந்து கட்டுறேன். இத்தனை டியூ கட்டல, 3 டியூ தானே கட்டல, வந்து கட்டுவோம். எங்க கட்டுவா? இன்னொன்னு சும்மா கொடுக்கல, வட்டிக்கு தானே கொடுத்துறீங்க. வட்டி கொடுத்தா பொறுத்து தான் வாங்கணும். டைமிங் கொடுக்கணும், எழுதி கைது போட்டு. என்ன டைமிங் வந்தாலும் போதும். அதுக்கு செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் செத்து போயிட்டா பணம் வருமா? பணம் வருமா? அதுக்கு நாமினி போட்டு நான் செத்தானா பணம் வருது, பணம் தான் வரும். அதுக்கு பக்கத்துல நாமினின்னு சொல்லி யாருக்கு அங்கெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. புள்ள இல்ல, பொண்டாட்டி இல்ல, சொத்து இல்ல, அடங்கல. ஒரு கொள்ளதான் இருக்கு. இப்ப நீ இப்ப காசு கூட, காசு கொடுத்தா நான் போக முடியும். ஒண்ணு காசு என்கிட்ட இல்ல, காசு வரும்போது நான் வந்து கட்டுறேன். எங்க வந்து கம்பெனில வந்து கட்டுறேன், பேங்க்ல. இன்னைக்கு ஒரு டியூவா கொடு தலைவரா. என்கிட்ட இதனால கொடுக்க முடியும், இல்லாத கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? என்ன பதில் பேசணும், தயார் பண்ணி பேசணும் பேசிட்டு இருக்க. நான் நல்லா பொறுமையா டீசெண்டா சொல்றேன். என்ன அன்டீசெண்டா என்ன சொல்லுவா? ஓ சொல்றேன், அறிவேல உனக்கு. நானும் மரியாதை கொடுத்து பேசிட்டு ஒரு பேங்க் ஆபீசர் என்ன பேசுற? நீ என்ன பேசுற? கூப்பிட்டு கடன் கொடுக்க வேண்டியது, அப்புறம் கூப்பிட்டு ஒம்புக்க வேண்டியதா? உங்களை மாதிரி எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு சாவறான்? ஆமா, என்ன இப்ப தப்பா? நீங்க போன் பண்ணி அந்த லோன் வேணுமா, இந்த லோன் கொடுக்க வேண்டியது, அப்புறம் கடன் கேட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது, அவன் நானுகிட்டு சாக வேண்டியது, அவன் புள்ள பண்றாட்டி ரோட்ல பிச்சை எடுக்க வேண்டியது, இதெல்லாம் உங்களாலதான். நீ பணம் கொடுத்தியா? உன் காசா? ஒப்ப விட்டு காசா? உன் பாட்ட விட்டு காசா? பேங்காரன் தான் கிடந்தான். நான் உன்ட்டு பேசிக்கிறேன். போ மேனேஜரோட சொல்லு, பேசு, நம்பர் தரேன், பேசு. நீ சொல்லி நான் என்ன பேசுறது? நீ சொல்லி எனக்கு பணம் வாங்கி கொடுத்த. இப்போதைக்கு நான் தான் அதுக்கான அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உன்னை யாரும் எனக்கு தெரியாது. நீ போ. என்ன யாருன்னு தெரியாது. சரியான பதில் அது. ஆமா, என்ன நெருங்கி வர தெரியுமா? என்ன பத்தியா என்ன பண்ணுவேன்? மரியாதையா போயிரு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? மரியாதை அவ்வளவுதான், காப்பாத்திக்க. இல்ல நீ எங்க வேணாலும் போன் பண்ணு. நீ என்ன பண்ணுவ? நீ பேசு. பேசு. ஊரை வளைச்சு போன் பண்ணி கடன் கொடுக்க வேண்டியது, அவனை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண வேண்டியது. இதே ஒரு குழப்பம். எத்தனை பேர் பேங்க்ல கிளம்பிருக்கீங்க? இது மாதிரி சொல்லு. நான் வீடியோ எடுத்து நீ படம் எடுக்கிறியா? இல்ல ரஜினிகாந்த் கூட எடுக்க போறியா, விஜயகாந்த் கூட எடுக்க போறியா? இல்ல இது எடுத்து போடு, என்ன வேணாலும் போட்டுக்க. கொடுத்த காசு நீ வீடியோ எடுத்து ட்விட்டர்ல போடு, பேஸ்புக்ல போடு, யூடியூப்ல போடு. என்ன பார்த்து எல்லா கடன்காரனும் பேங்க்ல வந்து நொறுக்க போறானோ. கடன் கொடுக்க வேண்டியது, அவனை தூண்ட வேண்டியது. இதை குழப்பம் உங்களுக்கு. மரியாதையா போடு. எங்க மரியாதை போயிடும்? நீ மரியாதையா பேச. என்கிட்ட காசு இல்ல, இருக்கும்போது தான் கட்ட முடியும். ஒன்னா முடிஞ்சா பாத்துக்க. பேங்க் தானே கொடுத்தது, பேங்க் வர சொல்லு, வாங்கி கொடுத்துக்கிறேன். எது பேங்க் வர சொல்லு? பேங்க் வந்து வாங்கிக்க சொல்லு. சரியான பதில் இல்ல. நீ பணம் கொடுக்க, நான் வந்து பேங்க் வாங்கணும்ல. இப்ப பேங்க் சரியான பதில் இதான். சரியான பதில். வட்டிக்கு கொடுத்துட்டு அப்புறம் அலையறீங்க. ஒரு மாசம் எழுதி விடு. நீ இந்த மாதிரி பேங்க்ல நீ எனக்கு எழுதி விடு. நீ எனக்கு எழுதி கொடு. நான் எழுதி. ஆமா, நான் வந்து கேட்டேன். நான் இப்ப உன்னால தற்கொலை பண்ணிக்கிறேன், எழுதி வச்சு செத்து போவோம். என் பேரை போட்டு சாவு. நீ யாருமே தெரியாது, உனக்கு ஏன் தேவை? அதான் நீ பேங்க்ல வேலை பாக்குறேன். நீ இப்ப எழுதி கொடுத்துட்டு உனக்கு மேனேஜர் உத்தரவு போட்டானா? வந்து கடன் கேட்டியா? நான் இல்லன்னு சொன்னா? இல்லன்னு சொன்னியா? அதை எழுதி கொடு, நான் கொடுத்துறேன். அதை போய் அங்க சொன்னா உன் பேங்க் மேனேஜர் பணம் என்று சொல்லி எழுதி கொடுத்துருக்கானா? கூட அதை கொடு. அவன் எழுதி கொடுத்துருக்கானா சொல்லி? அதே ரெக்கார்ட் இருக்கு. என்ன ரெக்கார்ட்? எழுதி இத்தனை டியூ கட்டணும். பேங்க் மேனேஜர் தான் கையெழுத்து போட்டான்னு இருக்கா? 3 டியூ நான் வட்டிக்கு தானே கொடுக்குறேன். வட்டி பெனால்டி போட்டு கட்டிக்கிறோம். 3 டியூ யார் சொன்னது? நான் சொன்னேன்ப்ப. நான் வந்த உடனே எத்தனை டியூ? நான் நியாயமா தான் சொல்றேன். இத்தனை டியூ கட்டிருக்கல, 10 டியூ கட்டிருக்கல. 3 டியூ கொடு. இருந்தா தான் கொடுக்க. ஒரு டியூ ஏன்டா இருந்தா தான் கொடுக்க முடியும். சரி விடு, நான் பேசுறேன். நீ என்ன பேசு. நான் போட்டுறேன். பேசதான் முடியும். காசு முடியாதா? ரொம்ப பேசுனேன்னு வெச்சுக்க, பேசுனதுக்கு அசல் போச்சு. எனக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு வட்டியும் போச்சு. பாத்துக்க, உனக்கு முடிஞ்சதா போட்டுறேன். ஊர் ஃபுல்லா கடன் கொடுக்க, கூட்டு கொடுக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் பண்ண வேண்டியது. நீ வாங்குறது நான் உன்னை முயற்சி பண்ணேனா? உன்கிட்ட இருக்கு, உன்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இல்ல. பேங்க்ல என்கிட்ட எல்லாம் கிடையாது. உங்க பேங்க்ல பணம் இருக்கு, என்கிட்ட பணம் இல்ல. உன்னை டார்ச்சர் பண்ணனா? நீங்க குடுக்குற நீங்க நான் வாங்கணும். நான் கொடுக்கும்போது நீ வாங்கணும். உன்னை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என்ன பண்ற? என்ன குடுக்கறது கேட்டா டார்ச்சரா? டேய், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை.
யார ஏய் மரியாதை போயிட்டு மரியாதை மரியாதை. கிளம்பி அதுக்கு மேல பேசினா ரணகலமாயிடும். நீ எங்கேயுமே அப்புறம் லோன் வாங்க முடியாது. எங்கேயுமே லோன் எங்க எனக்கு தேவையில்ல. எந்த நீ அவன் அவனும் போன் பண்ணி கூப்பிட்டு கொடுக்குறான். யாரு? உன் பேங்க் வேணாம் கடன் வேணாம். சிபில் குறைஞ்சி நீ கடன் மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டு உன் மரியாதை ஓடி போயிடு. எங்க போக சொல்ற? போறியா இல்லையா பண்ணி யாரு? இன்னும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவ? ஓ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓரமாக்கி விடும் அரசுக்கு. எவனா கடன் கடன் கேட்டு வந்தீங்க அவ்வளவுதான் கோடி விட வந்தேக்கு. ஓவரா பண்ணி